இன்றைய திருப்பலியானது பிறந்தநாள் காணும் ஆர்யாசம் சாகா இறைவன் இவரை நிறைவாக ஆசீர்வதித்திடவும் உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் வல்லமையும் இவருக்கு பொழிந்து இவருடைய பிள்ளைகள் இவருடைய பெற்றோர்கள் இவருடைய உறவினர்கள் பாசம் பெற்று வளர்ந்திடவும் இவருக்காக திருப்பலி கொடுக்கப்படுகிறது. இந்திரா மற்றும் ஸ்னேகா இவருடைய குடும்பத்தார் நன்றி வழியாக கொடுக்கின்றனர். ஜெய்ஸ்ரீ ஜோஷுவா குடும்பத்தார் நன்றி வழியாக கொடுக்கின்றனர். மேலும் மரித்தான் மகளுக்கான திருப்பலி ஹாரி ஜெசி, சி சைமன், எஸ் சின்னப்பன், சி லூயிசா, புஷ்பராஜ், அமலமேரி அவருடைய நினைவாண்டு, அமலோற்பவமேரி, சுரேஷ்குமார், சி லூயிசா, மரியம்மா, சாந்தராஜன் அவருடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடுவதாக இத்திருப்பலியிலே ஜெபித்து கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையிலே கொண்டாட தடையாக இருக்கிற பாவங்களை ஏற்று மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்பை இறைஞ்சி கொண்டாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. மன்னிக்கவும். உன்னதங்களிலே உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணகத் தேவனை ஆராதிக்கின்றோம். அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம். என்றென்றும் ஆள்பவனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக. மண்ணுலகில் நன்மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. விண்ணக புதல்வனை புகழுகின்றோம். மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம். மரியின் பாலனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு
ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். என் பிள்ளைகளே, அவர் பெயரால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளன. எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். இளைஞர்களே, தீயோனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதுகின்றேன். சிறுவரே, நீங்கள் தந்தையை அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். தந்தையரே, தொடக்கம் முதல் இருக்கும் அவரை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே உங்களுக்கு எழுதியுள்ளேன். இளைஞரே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள். கடவுளின் வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கின்றது. தீயவனை நீங்கள் வென்றுள்ளீர்கள். எனவே உங்களுக்கும் எழுதியுள்ளேன். உலகின் மீதும் அதில் உள்ளவர்கள் மீதும் அன்பு செலுத்தாதீர்கள். அவ்வாறு அன்பு செலுத்துவோரிடம் தந்தையின் பால் அன்பு இராது. ஏனெனில் உலகை சார்ந்தவையான உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. உலகம் மறைந்து போகின்றது, அதன் தீய நாட்டங்களும் மறந்து போகின்றன. ஆனால் கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவர் என்றும் நிலைத்திருப்பர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாம் பிறன்றி பதிலுரை பாட வல்லமை. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. மக்களினங்களின் குடும்பங்களே, ஆண்டவருக்கு சான்றுகள். மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சி அவருக்கு சாற்றுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. உணவு படையில் ஏந்தி அவர் தம் கோவில் முற்றங்களுக்குள் செல்லுங்கள். தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை அவர் திருமுன் நடுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. வேற்றிடத்தாலே கூறுங்கள், ஆண்டவரை ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia. Alleluia, alleluia.
நோய்களை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாயிருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்று மாலை 5 மணி அளவில் நம்முடைய சென்ட் சேவியர்ஸ் கத்தீட்ரல் ஆலயத்திலே பேராயர் மேதகு பீட்டர் மச்சாடு மற்றும் துணையாயர்கள், அனைத்து குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் சேர்ந்து இந்த எதிர்நோக்கின் ஜூபிலி ஆண்டை துவங்கி வைத்தோம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 24ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு திருப்பலிக்கு முன்பாக புனித பேதுரு பேராலயத்தினுடைய கதவுகளை திறந்து இது எதிர்நோக்கின் ஆண்டு 2025 ஆண்டவர் இயேசு உலகிற்கு வந்த இந்த யூபிலி ஆண்டை நாம் எதிர்நோக்கோடு கொண்டாட வேண்டும், எதிர்நோக்கின் மக்களாக நாம் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்தினார். நம்முடைய மறை மாவட்டத்திலே நேற்று துவங்கி இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த பெருநிகழ்வு நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு. ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பு என்பது எதிர்நோக்கின் ஒரு காலமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த உலகிற்கு வந்த முதல் வருகையை நாம் கொண்டாடும் பொழுது அவருடைய 2ஆம் வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்க இந்த பெருவிழா நமக்கு நினைவுறுத்துகிறது. எனவே ஒவ்வொரு கிறிஸ்து பிறப்பும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை நாம் எதிர்நோக்கி இருக்க நமக்கு திருச்சபையானது அழைப்பு விடுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். ப்ராஃபட்டஸ் இறைவாக்கினர் அன்னா நற்செய்தியில 2 விடோஸ், அதாவது கணவனை இழந்த கைப்பெண்கள் 2 பேரை பற்றி பேசப்படுகிறது. ஒன்று 2 செப்பு காசுகளை ஆலயத்திலே காணிக்கை பெட்டியிலே போட்ட ஒரு ஏழை கைப்பெண். 2ஆவதாக அன்னா இறைவாக்கினர் ஏழை எளிய ஒரு குடும்பத்திலே பிறந்த ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா, அவரை பற்றி பேசப்படுகிறது. இந்த அன்னா 7 ஆண்டுகள் மட்டுமே கணவரோடு வாழ்ந்து கணவரை இழந்த ஒரு கைப்பெண். அதற்கு பிறகு ஆலயத்திலே தன் வாழ்வை முழுவதும் அர்ப்பணித்து வாழ்ந்தார். கணவனை இழந்த கைப்பெண்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கை எவ்வளவு கடினம் என்று. அதுவும் குறிப்பாக மிக இளைய வயதிலே கணவனை இழந்த கைப்பெண்கள், அவர்களை நாம் எவ்வாறு பார்க்கின்றோம், அவர்களை எவ்வாறு நாம் நடத்துகின்றோம், இதையெல்லாம் உண்மையிலேயே நாம் சிந்தித்து தியானிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த ஏழை கைப்பெண் அன்னாள் இறைவாக்கினராக வாழ்கின்றார். தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தன்னுடைய இளம் வயதிலிருந்து 84 வயது வரை ஆண்டவர் இயேசுவுக்காக காத்திருந்தார். மீட்பர் வரப்போகிறார் என்பதை அவர் எதிர்நோக்கி இருந்தார். நாமும் கூட நாம் ஆண்டவர் இயேசுவை எதிர்நோக்கி இருக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்விலே நம்மை அவர் சந்திக்க வருகின்றார். அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் சந்திப்பதற்கு, அவரை நாம் கண்டு களி கூறுவதற்கு, மகிழ்ச்சியோடு அவரை அறிவிப்பதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று இன்றைய வழிபாடு நம்மை அன்போடு அழைக்கிறது. எனவே அன்னாவை போல நாமும் ஆண்டவரை எதிர்நோக்கி இருப்போம். எதிர்நோக்கின் மக்கள் நாம். எதிர்நோக்கிய மக்கள் நாம் ஒரு பயணத்தில் இருக்கின்றோம். பயணத்தில்
மனிதனிலே நாம் பல்வேறு துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கலாம். ஆனால் நம்முடைய தொலைநோக்கு பார்வை ஆண்டவரை போய் சந்திப்பது, வருகின்ற ஆண்டவரை நாம் சந்திப்பது. எனவே இந்த நோக்கோடு நம்முடைய வாழ்வை துவங்குவோம். இந்த வருடம் முடிந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக நமக்கு கொடுக்கின்றார். ஒவ்வொரு நாளும் புதிய துவக்கமாக நமக்கு இருக்கிறது. எனவே அண்ணாவை போல நாம் எதிர்நோக்கோடு நாம் நம்பிக்கையோடு வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். தாலாட்டு பாடி தன்னை மறித்தோங்க வைத்தார். கொடியில் பிறந்த குழந்தை தன் மடியில் கிடத்தி தாலாட்டு பாடி தன்னை மறித்தோங்க வைத்தார். தாலேலோ சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானிய பலியெல்லாம் நல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணகர் அடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய இப்பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே விதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி பாடுவதாவது. தூயவர் தூயவர்
அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உடன்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்தியவை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியக்குரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருள் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியராஜ் சதீஷ், ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தவர்கள் மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றவர்கள் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உணர்ந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து
எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்னென்றுமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் தகுதியின்மையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரணின் சமரியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இருளின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும். இருளின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தம் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிறைவாழ்வு இருப்பதாக. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பாத்திரே வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இது தாழ்மையில் தாய்மடியில் தலை சாய்க்கலாம், இது தாழ்மையில் தாய்மடியில் தலை சாய்க்கலாம். பொழிலும் பணியும் கொண்டிலே ஓ மகனும் தொட்டிலே, பொழிலும் பணியும் கொண்டிலே ஓ மகனும் தொட்டிலே. ஆரிரோ ஆரிரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலானி, தூங்கு தூங்கு பாலானி. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவ மனிதனாம், சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவ மனிதனாம். இங்கு பங்கமற்ற பசுத்தொட்டிலும் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுள்ள பசுத்தொட்டிலும் படுத்திருக்கிறார். குளிரும் பணியும் கொண்டிலே ஓ மகனும் தொட்டிலே, குளிரும் பணியும் கொண்டிலே ஓ மகனும் தொட்டிலே. ஆரிரோ ஆரிரோ
முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக முன்னம் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே இங்கு மோட்சமிட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணியிலே குளிரும் பனியும் கொண்டிலே கோமகனும் கொண்டிலே குளிரும் பனியும் கொண்டிலே கோமகனும் கொண்டிலே ஆரேரோ ஆரேரோ ஆரேராரோ ஆராரோ ஆராரோ ஆரேராரோ தோகு தோகு பாலானி எனக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியாரின் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறர் அன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவதாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் ஓமருள் எம்மை மாற்றுவதாக தீமைகள் ஆற்றல்கள் மறைந்து உன் மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாயிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருளில் மாற்றம் பெறுவனவாக ஜூபிலி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் என்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொழுகின்றி இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்பட செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கிறது. இறைவாக்கு நன்றி.